Hello friends, welcome to Kongu foodies. இன்னைக்கு நம்ம தட்டப்பயிறு சுரக்காய் புளி குழம்பு அரைச்சி விட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த குழம்புக்கு ஃபர்ஸ்ட் தட்டப்பயிரை வேக விட்டுறலாங்க. 1 டம்ளர் தட்டப்பயிறு எடுத்துர்க்கேன். இது ஒரு 100 கிராம் அளவு வரும். இதை வந்து 2-3 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எந்த டம்ளரில் தட்டப்பயிறு எடுத்தோமோ அதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். இன்றைக்கி சுரக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் 150 கிராம் அளவுக்கு சுரக்காய் எடுத்திருக்கேன். அதோட தோலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. சுரக்காயில் நிறையா நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நிறையா நீர்ச்சத்து இருக்குது. இந்த சம்மர் சீசனுக்கு நம்ம சுரக்காய் அடிக்கடி சேர்த்திக்கணுங்க. சுரக்காய் வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, கிட்னிக்கு ரொம்ப நல்லது. இந்த சுரக்காயை நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் மாதிரி சேர்த்திக்கணுங்க. இப்போ இந்த சுரக்காயோட தோல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். இதை வந்து 4 கட் பண்ணிக்கலாங்க. இப்போ 4 கட் பண்ணியாச்சு. இதில் நடுவில் இருக்கிற ஃப்ளஷையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா காய்க்குமே ஃப்ளஷ் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா காயுமே சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது மசாலுக்கு வறுத்துடலாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் குறுமிளகு, 1 டீஸ்பூன் அரிசி, 3 காஞ்ச மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாங்க. இது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சட்டுன்னு கருகிடும். சிம்மில் வச்சு இது எல்லாமே நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். சீரகம், குறுமிளகு, அரிசி எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இப்போ சீரகம், குறுமிளகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக முழு கொத்தமல்லி சேர்த்துறதுனா சீரகம் சேர்த்தும் போதே சேர்த்திக்கோங்க. இந்த மல்லித்தூளையும் சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாங்க. மல்லித்தூளோட பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும், அது வரை வறுத்துக்கலாம். மல்லித்தூளும் கருகிடக்கூடாது, அதே சமயம் நல்லா வறுபடணும். இப்போ மல்லித்தூள்லேருந்து நல்ல ஃப்ளேவர் வருது. கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற விட்டுட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இது கூட நான் 3 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கட் பண்ணி போட்டிருக்கேங்க. வறுத்த மசாலாவோட நம்ம தேங்காயும் கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கலாங்க. மசாலுக்கு அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 15லேருந்து 20, 5 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கூடவே பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பொன்னிறமானதுமே அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. அதையும் சேர்த்திட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு இந்த வெங்காயம் நல்லா சுண்டி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது வெங்காயம் நல்லா சுருண்டுருச்சு. இதில் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இந்த தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்கிற மசால் கூட இதை சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தட்டைப்பயிரும் நல்லா வெந்திருக்கு. நம்ம குழம்ப தாளிச்சிடலாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரும்போது ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரை வதக்கிக்கலாங்க. இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்திடலாம். சுரக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சுரக்காய்க்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம். நம்ம தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியது இல்லைங்க, அதே தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தட்டைப்பயிரை சேர்த்திடலாம். அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் அந்த தண்ணியோடையே சேர்த்திக்கலாங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்திடலாம். புளியை சேர்த்திட்டு அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போது 5 நிமிஷம் புளி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஊற்றிடலாம்.
மசாலா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸி அலசி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். அது கூட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. இப்போ குழம்பு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சுரக்காய் வேக வைக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போது குழம்பு நல்லா நுர கட்டி கொதிச்சிட்ருக்கு. இந்த நுரை எல்லாம் அடங்கி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போது குழம்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்புல காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. குழம்போட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம சுரக்காயை இந்த சம்மர் சீசனுக்கு அடிக்கடி சேர்த்திக்கணும். இந்த சுரக்காய் யூஸ் பண்ணி நான் தோசை, கிரேவி எல்லாமே செஞ்சுருக்கேங்க. அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். இந்த தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.